என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்லப்போகின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி. என் தங்க குழந்தையே, உனக்கு ஒருவர் வைத்த செய்வினையில் இருந்து நீ வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய். அவர்கள் உனக்கு வைத்தது அவ்வளவு வலுவான செய்வினை என்பதனை இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து விடுபடுவதற்கான வழியை இன்று உன் அம்மா நான் உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என்ன இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாயா? ஒருவேளை நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்ட பிறகாவது இன்று நீ நிச்சயமாக உனக்கு ஒரு தெளிவு கிடைத்துவிடும். என் பிள்ளையே, இன்றைய நாளை என் குழந்தை நீ நல்லபடியாக கடந்து விடுவாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதிற்கு சந்தோஷத்தை அது கொடுத்தால் நீ நிச்சயமாக உனக்கான செயல்களை எல்லாம் நல்லபடியாக செய்ய தொடங்கி விடுவாய் என்ற நம்பிக்கையில்தான் உன் அம்மா உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். உன் மனதில் ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே நீ வரிந்து நினைத்து கொண்டு இருக்கின்றாய். எதையும் செய்ய முடியாமல் முடங்கி தவித்து கிடக்கின்றாய். இனிமேலும் அப்படி இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் இதனை தெரிவிக்க வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் யாவுமே நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரை பற்றி மட்டுமே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, உன்னை சுற்றி சுற்றி எப்பொழுதும் வந்து கொண்டு இருக்கின்றது. உன்னுடைய கவனத்தை வேறு எங்கும் உன்னால் திசை திருப்ப முடியவில்லை. ஒரு நிமிடம் கூட அவர்களிடத்தில் பேச முடியவில்லை என்றால் கூட உன் மனது அதிகமாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் பல நாட்கள் பேசாமல் இருந்து கொண்டிருப்பது உனக்கு மேலும் மேலும் உன்னுனக்கு வேதனைகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. அதிகாலை எழுந்தவுடன் இருந்து அதே நினைப்பில்தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். எப்பொழுது பேசுவார்கள் என்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதை தவிர வேறு எந்த சிந்தனையும் உன்னுடைய மனதிற்குள் இல்லை. இன்று நாம் என்ன விஷயத்தை சாதிக்க வேண்டும், என்னென்ன சிந்தனைகளையெல்லாம் மறந்து நம் வாழ்க்கை இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது, ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது, நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது, நாம் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்ற மனநிலையில் நீ இப்பொழுது இருக்கின்றாய். உன் மனநிலையை நன்கு அறிந்த காரணத்தினால்தான் இன்று உன் அம்மா உனக்கு நல்ல வாக்கினை தர காத்து கொண்டு இருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, உன் மனதில் ஏற்பட்ட காயங்களுக்கு நிச்சயமாக உன் அம்மா ஒரு நல்ல பதிலையும் நல்ல தீர்வினையும் கொடுக்க போகின்றேன். என் பிள்ளையே, உனக்கு யார் அதிகமாக பிடிக்கின்றதோ அவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். அதனை நீ தெளிவாக உன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்து கொள்ள வேண்டும். நீ நேசிப்பவர் இப்பொழுது மனதளவில் சில மாற்றங்களை கொண்டிருக்கின்றார். அதை நீ உணர்ந்தால்தான் இப்பொழுது இவ்வளவு வேதனைகளையும் அடைந்திருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, ஆரம்ப கட்டத்தில் நான் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று சொன்ன உதடுகள் எல்லாம் இப்பொழுது நீ இல்லாமல் போனால் நான் இருப்பேன் என்று சொல்கின்றது அல்லவா? என் அன்பு குழந்தையே, இப்படிப்பட்ட சூழ்நிலைதான் உனக்கு வேதனையை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. என் தங்கமே, நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு நீ இது போன்று ஒரு பொழுதும் சிந்திக்க மாட்டாய். அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் பட்ட அடிகளும் வேதனைகளும் அவர்களை இப்போது மாற்றி இருக்கின்றது.
தானாக எந்த ஒரு மாற்றங்களும் நடக்கவில்லை என்பதனையும், அவர்களாக சூழ்நிலை காரணமாகத்தான் மாறியிருக்கின்றார்கள் என்றும் நீ சொல்வது எல்லாம் உண்மைதான். அதை அம்மா நான் ஒருபொழுதும் மறுக்கவில்லை. ஆனால் அவர்களின் கஷ்டங்களும் வேதனைகளும் அத்தனை அதிகமாக இருக்கும் பொழுது யாராக இருந்தாலுமே ஒரு சில மாற்றங்கள் வரத்தானே செய்யும். அந்த மாற்றங்களை எதிர்கொள்ள நாம் தான் பழகிக்கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தையே, இந்த மாற்றங்கள் உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலுமே இந்த மாற்றத்தினால் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உன்னுடைய அன்புக்கு அங்கே எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. அவர்கள் மனதில் உன்மீது ஆரம்பத்தில் எவ்வளவு அன்பு வைத்திருந்தாரோ அது அப்படியேதான் இருக்கின்றது. இடையில் ஏற்பட்ட சில சூழ்நிலைகளின் காரணமாகத்தான் மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கின்றது. ஆரம்பத்தில் பேச்சுக்கள் அதிகமாக இல்லை, ஆனால் அதன் பிறகு பேசுவதற்கு அதிகமாக தொடங்கிவிட்ட பிறகு இப்பொழுது கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரத் தொடங்கி இருக்கின்றது அல்லவா? இது போன்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது இது நமக்கு உகந்த வாழ்க்கைதானா என்று கூட நீ சிந்திக்கின்றாய். ஆனால் என் செல்லமே, உன்னுடைய அந்த நேசிக்கும் உறவானது, உன்னுடைய துணையானவர் ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு சரியானது இல்லை என்று சிந்தித்தது கிடையாது. கோபத்தில் வார்த்தைகளை அதிகமாக விட்டாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ எனக்கு வேண்டாம் என்றோ இந்த வாழ்க்கை எனக்கு சரிப்பட்டு வராது என்றோ அவர் சொல்ல நினைத்தது கிடையாது. என் தங்கமே, நீ கூட அவசரத்தில் ஏன் தான் இந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்தேனோ, எதற்காக இந்த வாழ்க்கை எனக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறதோ, நான் எடுத்த தவறான முடிவினால்தான் இப்பொழுது இத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் நினைத்திருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய துணை ஒரு பொழுதும் அப்படி நினைத்தது கிடையாது. அவரினுடைய உணர்வுகளுக்கு நீ மதிப்பு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே, உங்களின் இருவரின் உணர்வுகளுக்கும் நான் மதிப்பு கொடுத்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். அவரவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது தெரியுமா? நான் எத்தனையோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய நினைக்கின்றேன். ஆனால் நம்முடைய சூழ்நிலை இப்பொழுது சரியில்லை. இந்த வாழ்க்கையில் நாம் இப்பொழுது அமைத்து கொண்டால் நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்குமா? நம்மை நம்பி வந்தவர்களை நாம் சந்தோஷமாக பார்த்து கொள்ள முடியுமா என்ற அச்சத்தால் தான் இப்பொழுது உன்னை விட்டு சிறிது தூரம் விலகி நின்று கொண்டிருக்கின்றார்கள். உன் மீது அதிக அன்பு கொண்டதனால்தான் இந்த பிரிவும் ஏற்பட்டு இருக்கின்றது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அம்மா சொல்வது யார்? உன் மீது உண்மையான அன்பு வைத்தது யார்? இதையெல்லாம் நீயாகவே புரிந்திருப்பாய். சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக யார் உன்னை விட்டு பிரிந்து நிற்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த வாக்கு பொருந்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. அவர்கள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டியடிக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது. உன்னுடைய உண்மையான அன்பினை புரிந்து கொள்ளாமல் உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டியடிக்க வேண்டும் என்று விலகி நிற்பவர்களுக்கு இந்த அம்மாவினுடைய வாக்கு பொருந்தாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.